கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையிலும் வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் 2 சாமுவேல் புத்தகத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். 2 சாமுவேல் புத்தகத்திலே 3 பெரும் பிரிவுகள் என்று நான் சொல்லியிருந்தேன். இது தாவீதினுடைய வெற்றிகள் பற்றி முதல் பகுதியிலே வருகிறது. 2 சாமுவேலில் அவர் தாவீது எப்படி வெற்றிகள் அடைந்தார், எந்தெந்த நாடுகளெல்லாம் கைப்பற்றினார், எப்படி ஒரு அரசராக ஒரு பேரரசராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் தாவீதினுடைய பாவம், அதாவது தாவீதினுடைய வீழ்ச்சி, அதை நாம் 2வது பகுதியில் பார்க்கிறோம். 3வது பகுதியிலே அவருடைய பாவத்தினாலே அல்லது வீழ்ச்சினாலே வந்த விளைவுகள், அதை நம்ம பின்னாடி பகுதியில் பார்க்கிறோம். அந்த பின்னாடி உள்ள பகுதியில் 3வது பகுதியில் பார்த்தீங்கன்னா அதையும் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொன்னேன். முதலாவது அவருடைய குடும்பத்திலே அந்த பாவத்தின் விளைவாக குடும்பத்திலே வந்த துயரங்கள், அதை நாம் முதலில் பார்த்து விட்டோம். 2வது பார்த்தீர்கள் என்றால் அந்த பாவத்தின் விளைவாக அந்த அவருடைய தாவீதினுடைய அரசாட்சியில் வந்த வீழ்ச்சியில், அதாவது வந்த துயரங்களை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, எல்லோரும் உங்களுடைய நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய வேதாகமத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அதாவது தாவீதினுடைய ராஜ்யத்தில் துயரங்கள் என்ற பகுதியிலே நாம் 2வது பகுதியாக இருக்கிறது. 3வது பெரும்பகுதியில் 2வது சிறிய பகுதி. அந்த 2வது பகுதியை கூட நாம் 4 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொல்லியிருந்தேன். முதலாவது அப்சலோமின் முறைட்டாட்டம், 2வது அப்சலோம் இரத்தல், அவன் கொல்லப்படுதல், அது 2வது பகுதி. 3வது பகுதி தாவீது மீண்டுமாக அரசராக மாறுதல், அரசராக்கப்படுதல், அது 3வது பகுதி. 4வது பகுதி தாவீதினுடைய பிற்காலம், அதாவது தாவீதினுடைய இறுதி காலம், அவருடைய அரசாட்சியை பற்றிய காரியங்களை 4வது பகுதியாக நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, அல்லது அந்த 4வது பகுதி தாவீதினுடைய காலத்தை, அதாவது தாவீதினுடைய அரசாட்சியை பற்றிய விமர்சனங்கள் அந்த கடைசி 4 அதிகாரங்களே காணப்படுகிறது. சரிங்களா? பிரியமானவர்களே, இன்று அந்த தாவீதின் ராஜ்யத்தில் துயரங்கள் என்ற பகுதியிலே நாம் 3வது பகுதியை நாம் இன்று பார்க்க போகிறோம். முதல் பகுதி அப்சலோமின் முரட்டாட்டம், அதை உங்களுக்கு விளக்கமாக சொல்லிவிட்டேன். அடுத்து அப்சலோமின் கொல்லப்படுதல், அதையும் நாம் சொல்லிவிட்டேன். அடுத்து 3வதாக தாவீது திரும்பவுமாக அரசராக்கப்படுதல். 2 சாமுவேல் 19வது அதிகாரம், 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 2 சாமுவேல் 20வது அதிகாரம் 26வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு கடைசியாக சொன்ன காரியங்களை திரும்பவுமாக உங்களுக்கு ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். அப்சலோம், அதாவது தாவீதினுடைய குமாரனாகிய அப்சலோம் என்ன செய்கிறார் என்றால், அவர் திருட்டுத்தனமாக என்ன செய்கிறார், அவர் ஒரு அரசராக மாறுகிறார், அவர் அரசராக ஆகிறார். அப்படிப்பட்ட அந்த அரசர் அவர் இருக்கிற பொழுது என்ன நடக்கிறது என்றால், அவர் தாவீதை கொல்ல வேண்டும் என்று, அல்லது அவரோட கொல்ல வேண்டும் என்று அவரை ஒரு படையாக செல்கிற பொழுது அவர் என்ன செய்யப்பட்டார் என்றால், அவர் கொல்லப்படுகிறார். அதை நாம் பார்த்தோம். அப்படியாக அப்சலோம் இறந்தவுடன் தப்பி ஓடிக்கொண்டிருந்த தாவீதுக்கு செய்தி அறிவிக்கப்படுகிறது. இதை கேட்டதும் தாவீது மிகவும் வேதனைப்படுகிறார், அழுது புலம்புகிறார். பிறகு யோவாப் என்ன செய்கிறார் என்றால் தாவீதை கடிந்து கொள்கிறார். இப்ப தாவீதிட்ட முன்பு மிகவும் அன்பாக மரியாதையோடு நடந்து கொண்டிருந்த யோவாப் சில இடங்களிலே என்ன செய்கிறார் என்றால் தாவீதை அவர் கடிந்து கொள்கிறார், தாவீதுக்கு விரோதமாக செயல்பட்டார். 2 இடங்களிலே நாம் பார்க்கிறோம். ஒன்று அப்சலோமை கொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். மற்ற அனைவரும் அவரை கொல்ல பயந்த பொழுது இவர் தைரியமாக கொன்றார். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் யோவாப் என்ன செய்கிறார் என்றால், தாவீது அப்சலோமுக்காக அழுது புலம்பின பொழுது அதை அவர் கடிந்து கொண்டார். நீங்க ஏன் அழுதுகிட்டே இருக்கிறீங்க, நீங்க அழுகுதை ஸ்டாப் பண்ணுங்க. அப்ப அவன் கொல்லப்படலைன்னா நாங்களாம் கொல்லப்படணும், நாங்களாம் சாகணும், அது உங்களுக்கு சந்தோஷமான காரியமா? இப்ப நடந்தது நல்லதுக்கு தான் நடந்திருக்கேன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், அவர் தாவீதை கடிந்து கொண்டதும் இல்லாமல், தாவீதை நீங்க இப்படி ரூம்குள்ளே அடைஞ்சு அழுதுட்டு இருக்கக்கூடாது, நீங்க வெளியே வாங்க, நீங்க இப்படி இருந்தீங்கன்னா ஒளியா இருந்தீங்கன்னா அப்புறம் இன்னும் ஒரு இதுவரைக்கும் நடந்ததை விட துயர சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொன்னார். அது நாம் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு காரியமாக ஒரு படைத்தலைவனானவர் அரசரை பார்த்து அப்படி சொல்லுகிறார் என்று பார்த்தோம். அதற்கப்புறமாக என்ன செய்தார் என்றால், தாவீது ஒளிமிக வாசலிலே அமர்கிறார். உடனே எல்லா மக்களும் அரசரை பார்க்க வருகிறார்கள். அதுல பார்த்தீர்கள் என்றால் எல்லா மக்களும் என்றால்
இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் மற்றும் வந்து சில ஜனங்களும் வந்து அவர் வந்து வென்ற அவருக்கு கப்பம் கட்டின ஜனங்கள் எல்லோரும் வந்து பார்த்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் மக்களோ வென்றால் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கலாம். நம்ம அப்சலோம் ராஜாவாக இருக்கிற பொழுது அவருக்கு கீழே நாம் இருந்தோம். இப்பொழுது தாவீது ராஜாவாகிவிட்டால் ஒருவேளை நம்ம எல்லாம் என்ன செய்யலாம், அவர் பகைக்கலாம் அல்லது நம்ம மீது வந்து கோபமாக இருக்கலாம் என்று சொல்லி என்ன செய்தார்கள், இவர்கள் பயந்து கொண்டு கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக இதை வந்து நீங்க 2 சாமுவேல் 19:9 ஒரு தடவை உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 19வது அதிகாரம் 9வது வசனம். இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களிலும் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் வாக்குவாதம் உண்டாகி அவர்கள், ராஜா நம்முடைய சத்துருக்களின் கைக்கு நம்மை நீங்களாக்கி விட்டார், அவர்தானே பெலிஸ்தரின் கைக்கு நம்மை தப்புவித்தார். இப்போதோ அப்சலோமுக்கு தப்ப தேசத்தை விட்டு ஓடி போனார். நமக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்த அப்சலோம் யுத்தத்திலே செத்தான். இப்போதும் ராஜாவை திரும்ப அழைத்து வராமல் நீங்கள் சும்மா இருப்பானேன் என்று ஒருவரோடொருவர் என்ன செய்கிறாங்க, அந்த இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாரும் வந்து என்ன சொல்கிறார்கள், வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளை இதை அறிந்த தாவீது என்ன செய்கிறார் என்றால், அவர் வந்து ஆசாரியராகிய சாதோக்கு இன்னொருத்தர் இருப்பாரு, அவர் பேர் என்னது, அபியத்தார். சாதோக் அபியத்தார். தாவீது ராஜா சாதோக் அபியத்தாரினும் ஆசாரியரிடத்திற்கு ஆள் அனுப்பி, நீங்கள் யூதாவின் மூப்பரோட பேசி ராஜாவை தம்முடைய வீட்டுக்கு திரும்ப அழைத்து வர நீங்கள் மற்றவர்களுக்கு பிந்தி போவானேன். அதாவது யூதா கோத்திரத்தை பார்த்து சொல்லுங்க, ஏன்னா யூதாவில் தான் நான் ராஜாவாகனே ஃபர்ஸ்ட், அங்கதான் அவங்க ரொம்ப பேர் எனக்கு பிரியமானவர்களாக இருக்காங்க. அதனால அவங்ககிட்ட போய் சொல்லுங்க, மற்ற இஸ்ரவேல் கோத்திரத்தாரெல்லாம் என்னைய வந்து ராஜாவாக கூட்டி கொண்டு போறதுக்கு முன்னாடி நீங்க ஏன் வரக்கூடாது என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். உடனே யூதா மக்கள் அனைவரும் வந்து ராஜாவை வந்து கூட்டி கொண்டு போகிறார்கள். யோர்தானுக்கு அப்புறம் சென்ற தாவீது ராஜா இப்ப யோர்தானுக்கு இப்புறமாக வருகிறார். அப்படியாக அவர் வந்து கொண்டிருந்தார், அப்படியாக வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக நீ என்ன நினைக்கிறதுனா, தாவீது சாதோக் அபியத்தார் என்ற ஆசாரியரிடம் சொல்லி யூதா ஜனங்கள் தம்மை ராஜாவாக தம்முடைய வீட்டுக்கு அழைத்து வர சொன்னார். அதன்படியே அவர்களும் அழைத்து வந்தார்கள். பின்பு தாவீது அவர்களோட சேர்ந்து திரும்பவுமாக யோர்தானுக்கு இப்புறமாக வருகிறார். அதற்கப்புறம் இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி அந்த யூதா ஜனங்கள் வந்து இப்ப கூட்டிட்டு வர்றாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல வாசிக்கலாம். இதோ இஸ்ரவேல் மனுஷர் எல்லோரும் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவை நோக்கி, எங்கள் சகோதரராகிய யூதா மனுஷர் திருட்டளவாய் உம்மை அழைத்து வந்து ராஜாவையும் அவர் வீட்டாரையும் அவரோட கூட இருக்கிற தாவீதின் மனுஷர் அனைவரையும் யோர்தானை கடக்க பண்ணினது என்ன என்றார்கள். இப்ப என்ன சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களா என்ன சொன்னாங்க, யூதா மனுஷர் வந்து உங்களுக்கு களவா, எங்களுக்கே தெரியல, எங்கள்கிட்ட சொல்லலை, எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல, எதுவுமே சொல்லாம உங்களை வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க, இது வந்து முறையா? ஏன்னா நாங்க வந்து 11 கோத்திரங்கள், நாங்கள் 10க்கும் மேற்பட்ட கோத்திரங்களாக நாங்கள் இருக்கிறோம், ஒரே ஒரு கோத்திரமான யூதா கோத்திரம் இப்படி செய்யலாமா என்று சொல்லி ராஜாட்ட பேசுறாங்க. அப்ப யூதா கோத்திரத்துக்காரங்களாம் சொல்றாங்க, அவர் முன்னாடி எங்கள்கிட்ட தானே ராஜாவா இருந்தாரு, எங்களுடைய தானே அரசாட்சி செய்துட்டு வந்தார், அதனால நாங்க வந்து எங்களுக்கு வந்து ராஜா எதுவும் உங்கள்கிட்ட கொடுக்காம எங்ககிட்ட எதுவும் அள்ளி கொடுக்கல. இப்படியாக இந்த மக்கள் வந்து யோர்தானிலிருந்து அவர் வந்து எருசலேமுக்கு ராஜா வருகிற பொழுது இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் இப்படி சொல்லிடுறாங்க என்று பார்த்தோம். இந்த சூழ்நிலையில இதை வந்து ஒருத்தன் வந்து, அதை இப்ப நான் என்னென்ன சொல்ல போயிடுறேன்னா, தாவீது வந்து அரசராகிறார். அவர் வந்து அரசராகிறதுக்கு முன்பாக திரும்பவுமாக அவர் அரசராகிறார். அதற்கு முன்பாக அவருக்கு ஏற்பட்ட பல வந்து போராட்டங்கள், அதை வந்து நம்ம வந்து இப்ப வந்து பார்க்கிறோம். இதுல பாருங்க, இப்ப அதிகாரம் 20 நீங்க பார்க்கிற பொழுது என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது வாசிக்கலாம் 20வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது பென்யமீன் மனுஷனான பிக்கிரின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள பேழியாளின் மனுஷன் ஒருவன் தற்செயலாய் அங்கே இருந்தான். அவன் எக்காலம் ஊதி, எங்களுக்கு தாவீதினிடத்தில் பங்கும் இல்லை, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமும் இல்லை, இஸ்ரவேலே நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்றான். இப்பொழுது பாத்தீங்கன்னா இன்னும் வந்து இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள யூதா ஜனங்கள் தான் கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஒரு மாதிரி நினைத்து கொண்டு இருக்கிற பொழுது இதை இந்த சாக்காக பயன்படுத்தி கொண்டு இந்த சேபா என்பவர் என்ன சொல்கிறான்னா, எங்களுக்கு வந்து தாவீதின் இடத்துல பங்கு இல்லை எங்களுக்கு என்று சொன்ன உடனே நீங்களாம் போங்கன்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் உள்ள போக சொல்றான் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து இந்த சேபா என்கிறவன் இந்த தாவீதுடைய அரசாட்சிக்கு விரோதமாக வருகிறவனாக இருக்கிறான். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா. பிக்கிரியின் மகனாகிய சேபா இப்படி எல்லாம் சொன்ன உடனே என்ன நடந்தது, உடனே வந்து அவரை பின்பற்றின
இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். பாதி பேர் இப்ப என்ன செய்யறாங்க, சேபாவை பின்பற்றுகிறவர்களாக ஆகிவிட்டார்கள். அப்பொழுது இப்படியாக இருந்தார்கள். இப்ப தாவீது எருசலேமுக்கு வருகிறார். தாவீது எருசலேமுக்கு வந்த போது அவர் வீட்டை காக்க முதல்ல போனார் இல்லையா, அப்சலோமுக்கு பயந்து போகிற பொழுது அவர் அந்த வீட்டை, தாவீதோட வீட்டை காக்க 10 மறுமனை ஆட்டிகளை வைத்திருந்தார். இப்பொழுது திரும்பமாக வீட்டுக்கு வந்த பொழுது அந்த 10 மறுமனை ஆட்டிகளையும் என்ன செய்கிறார் என்றால் அவர்கள் அனைவரையும் ஒரு காவல் வீட்டிலே வைக்கிறார். அந்த காவல் வீட்டிலே வைத்து விட்டார். அதற்கு பின்பாக அவர்களிடத்தில் அவர் பிரவேசிக்கவில்லை. 10 மறுமனை ஆட்டிகளும் அப்படியே அவர்கள் சாகிற நாள் மட்டும் அடைக்கப்பட்டு உயிரோடு இருக்கிற நாளும் விதவைகள் போல இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த 10 மறுமனை ஆட்டிகளிடம் அப்சலோம் தவறாக நடந்து கொண்டார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். அதனால தாவீது அவங்களோட திரும்பவுமாக அவங்களை பிரவேசிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது வசனத்தில் அதை வாசிக்கிறோம். அடுத்ததாக பார்க்கிற பொழுது 4வது வசனத்தில் என்ன நடக்கிறது என்றால், அந்த அமாசா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அமாசானா யாருன்னா, அப்சலோம் படைத்தலைவனாக அமாசாவை வைத்திருந்தார். அப்சலோம் ராஜாவான பொழுது அமாசா என்கிறவரை படைத்தலைவனாக வைத்திருந்தார். அந்த அமாசா கிட்ட தாவீது என்ன சொல்றாரு, நீ போய் யூதா மனுஷர்கிட்ட போய் அவங்களெல்லாம் கூட்டிட்டு என்னை கூட்டிட்டு போக சொல்லு என்னை அப்படின்னு சொல்லி அவரை ஞாபகப்படுத்துறாரு. அவர் அனுப்பி விடுறாரு அமாசாவை. ஆனால் அமாசா போயிட்டு சீக்கிரமா வரவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆசாரியர்கள் இருக்காங்களே, சாதோக் அபியத்தார், அவர்கள் போய் கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த அமாசா வருகிற பொழுது இப்போ அமாசா வர்றதுக்கு லேட் ஆயிட்டாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து தாவீது அபிசா அப்படின்னா என்னன்னா, அவனும் ஒரு படைத்தலைவன். அபிசா, அடுத்து யாரு, யோவாப், இவங்கெல்லாம் படைத்தலைவர்கள். அப்ப அபிசாயை பார்த்து தாவீது என்ன சொல்கிறார் என்றால், பிக்ரியின் குமாரனாகிய சேபா ரொம்ப அப்சலோமை விட என்ன சொன்ன மோசமானவன், அவன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான், அவனை நீங்க என்ன செய்யக்கூடாது, உயிரோட விடக்கூடாது, அவனை முதல்ல போய் கவனிங்க என்று சொல்லி படைத்தளபதிகளை அவர் அனுப்புகிறார். சரின்னா அவங்க எல்லாம் போறாங்க. அப்ப போகும் பொழுது என்ன நடக்குதுன்னா பாருங்க, யோவாபின் மனுஷரும் கிரேத்தியரும் பிளேத்தியரும் சகல பலசாலிகளும் அவன் பிரகாலை புறப்பட்டு பிக்ரின் குமாரனாகிய சேபாவை பின்தொடர எருசலேமிலிருந்து போறாங்க. பிக்ரிய அவனை பிக்ரின் குமாரனாகிய சேபாவை போரிடுவதற்காக செல்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, யோவாப் என்ன செய்கிறான் என்றால், அந்த அமாசா தெரியுமா, அமாசா யாரு, அப்சலோமோட படைத்தளபதியாக இருந்தவன். அந்த அமாசா இருந்தா அவனை நம்ம கொன்றணும்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்யறான்னா, அவனை போய் கத்தி எடுத்துட்டு போய் அவனுக்கே தெரியாம வயிற்றுல குத்தி அவனை கொன்னுட்டான். அதுக்கப்புறம் அவங்க கொண்டு கிடக்கிறான். அதோட அவங்க அப்படியே கண்டுக்காம போய் என்ன செய்றாங்க, அடுத்ததாக சேபாவை குறிவைத்து செல்கிறார்கள். சேபாவை குறிவைத்து அவர்கள் செல்கிற பொழுது எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா 20வது அதிகாரம் 13, 14. அவன் வழியிலிருந்து எடுத்து போடப்பட்ட பிற்பாடு எல்லோரும் கடந்து பிக்ரின் குமாரனாகிய சேபாவை தொடர யோவாபுக்கு பின் சென்றார்கள். அடுத்து பாருங்க, அவன் என்ன செய்தான, இஸ்ரவேல் கோத்திரங்களை எல்லாம் சுற்றி பெத்மாக்காவாகிய ஆபேல் மட்டாகவும் பேரிமின் கடைசி மட்டாகவும் வந்திருந்தான். அவடத்தாரும் கூடி தாங்களும் அவனுக்கு பின் சென்றார்கள். இப்படியாக என்ன செய்தான் என்றால், சேபாவை முற்றுகையிட்டார்கள். எங்க இருக்காம சேபா, அவர்கள் போய் பெத்மாக்காவாகிய ஆபலிலே அவனை முற்றுகையிட்டு பட்டணத்திற்கு எதிராக தெற்று வரைக்கும் கொத்தளம் போட்டார்கள். யோவாபடி இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் அலங்கத்தை விலப்பண்ணும்படி அழிக்க எத்தனம் பண்ணினார்கள். எந்த இடத்த, பெத்மாவாகிய ஆபேலிலே. அங்கதான் யார் இருக்கிறா, சேபா போய் ஒளிஞ்சிருக்கிறான். உடனே அங்கே யோவாபு முற்றுகிட்ட உடனே, எல்லா ஜனங்களும் முற்றுகிட்ட உடனே அந்த இடத்த அவங்க என்ன செய்ய பார்க்கறாங்க, அழிக்க பார்க்கறாங்க. இந்த சூழ்நிலையிலே அங்கே இருந்து ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ வருகிறாள். அவளை பேர் போடல, ஆனா அவளை புத்தியுள்ள ஸ்திரீன்னு போட்டிருக்கு. வாசிக்கலாமா? 16வது வசனம். அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சப்தமிட்டு, கேளுங்கள் கேளுங்கள், நான் யோவாபோட பேச வேண்டும், அவரை இங்கே கிட்டே வர சொல்லுங்கள் என்றாள். அப்பொழுது என்ன செஞ்சாங்கன்னா, எல்லாத்தையும் சொல்றாங்க, எங்க இருக்கார் யோவாபு, யோவாபு கூட நான் சில விஷயங்கள் பேசணும், அவரை கூப்பிடுங்க. அதே மாதிரி அவரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே அந்த பெண் சொல்கிறாள், அவளுக்கு சமீபத்தில் வந்த போது அந்த ஸ்திரீ, நீர்தானா யோவாப் என்றாள். அவன், நான் தான் என்றான். அப்பொழுது அவனை பார்த்து, உமது அடியாளின் வார்த்தைகளை கேளும் என்றாள். அவள், கேட்கிறேன் என்றாள். அப்பொழுது அவள், பூர்வ காலத்து ஜனங்கள் ஆபேலிலே விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள். இந்த பெத்மாக்காவாகிய ஆபேல் என்கிற இடத்துல எப்படி இருக்கும்னா, எல்லாரும்
ஏதாவது ஒரு வழக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அங்க வந்து கேட்டா தீர்வு சொல்லுவாங்க. ஆனா நீங்க இந்த ஆபேல் இடத்தையே நீங்க என்ன செய்கிறீங்க, முற்றுகை போட்டு அழிக்கணும்னு வந்திருக்கீங்க. இந்த இடம் வந்து அநேகருக்கு வந்து ஒரு சமாதானமான இடமா இருந்துச்சு, இப்போ இதை நீங்க அழிக்க வருகிறீர்களே என்று சொல்லுகிறார். பாருங்க 19வது வசனம், இஸ்ரவேலிலே நான் சமாதானமும் உண்மையும் உள்ளவளாய் இருக்கையில் நீர் இஸ்ரவேலிலே தாய் பட்டணமாய் இருக்கிறதை நிர்மூலமாக்க பார்க்கிறீரோ, நீர் கர்த்தருடைய சுதந்திரத்தை விழுங்க வேண்டியது என்ன என்றார். அதற்கு யோவாப் சொல்றாரு, எனக்கு விழுங்க வேண்டும் அழிக்க வேண்டும்னு ஆசை இல்லை, எனக்கு என்ன காரியமாக நான் வந்தேன் என்றால், பிக்ரின் குமாரனாகிய சேபா என்பவன் எப்ராஹிம் பர்வத்தானாய் இருக்கிற ஒரு மனுஷன் ராஜாவாகிய தாவீதுக்கு விரோதமாக என்ன செய்தான், தன் கையை ஓங்கினான். எனவே அவனை மாத்திரம் ஒப்புக் கொடுங்கள் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த சகோதரி அவங்க சொல்றாங்க, சரி சொல்றாங்க, அந்த யோபு சொல்றாங்க, இதோ அவன் தலை என்ன செய்யப்படும், மதிலின் மேலிருந்து அவங்க தூக்கி நாங்கள் எரியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறான்னா போய் அந்த நாட்டில் இருக்க மக்களோடலாம் பேசி, இவங்கெல்லாம் நம்மளை வந்து இந்த மதிலே இடிக்க வராங்க, இந்த பட்டணத்தையே அழிக்க வராங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஒருத்தர் மட்டும் நீங்கள் வெளியே போட்டுட்டீங்கன்னா இதோட நமக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி புத்தியாக பேசினதுனால அவர்கள் சரிஎன்று சொல்லி அவனுடைய தலையை வெட்டி என்ன செஞ்சுட்டாங்க, தூரப்பட்டாங்க. இப்படியாக தாவீதினுடைய எதிரிகள் ஒவ்வொருவரும் என்ன செய்யப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில யோவாப் வந்து யாரு வந்து அமாசாவை கொன்றான், அப்புறம் வந்து யாருமே தாவீதுக்கு விரோதமா யார் பேசினாங்கனாலும் அவங்களை கொண்டாதானே வேறு தாவீதோட அரசாட்சி நிலை நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு வருகிற பொழுது இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, தாவீதினுடைய அரசாட்சியிலே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், படைத்தலைவர்கள் இவர்களை பற்றி பார்க்கலாமா? இது வந்து 2 சாமுவேல் 21வது அதிகாரத்திலே 22வது வசனம் முதல் 26வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். அவள் ஜனங்களிடத்தில் போய் பேசினதினால் அவன் பிக்ரின் குமாரனை சேபாவின் தலையை வெட்டி யோவாபிடத்திலே போட்டார்கள். அப்பொழுது அவன் எக்காலம் ஊதினான். அவரவர் பட்டணத்தை விட்டு கலைந்து தங்கள் கூடாரங்களுக்கு புறப்பட்டு போனார்கள். யோவாவும் அவர் ராஜாவிடத்திற்கு போகும்படி எருசலேமுக்கு திரும்பினான். ஓகே, இப்போ வந்து தாவீதினுடைய படைத்தலைவர்கள் மற்றும் அவருடைய அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யார் என்று சொல்லி பார்க்க போகிறோம். 23, 24, 25, 26. யோவாப் இஸ்ரவேலுடைய எல்லா இராணுவத்தின் மேலும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா கிரேத்தியர் மேலும் பிளேத்தியர் மேலும் தலைவனாய் இருந்தார்கள். அதோராம் அப்படிங்கிறவன் வந்து பகுதிகளை வாங்குகிறவனும், பகுதிகள்னா வரி வாங்குகிறவனும். அடுத்து அகிலூதின் குமாரனாகிய யோசபாத் மந்திரியும், சேவா வந்து சம்பிரதியும், சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியர்களுமாய் இருந்தார்கள். ஈரியனாகிய ஈராவும் தாவீதுக்கு பிரதானியாய் இருந்தான். இப்படியாக தாவீதினுடைய 2வது அமைச்சகம் அமைக்கப்பட்டு அது வந்து என்ன செய்து நடைபெற்று வந்தது. அப்படி அவருடைய தாவீதினுடைய அரசாட்சி 2வதாக திரும்பமாக மறுமலர்ச்சி அடைந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வேலையில் தான் நம்ம என்ன பார்க்கிறோம்னா 21ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், தாவீதினுடைய நாட்களிலே 3 வருடம் கடும் பஞ்சம் நடந்தது. வசிக்கலாமா? 21ஆம் அதிகாரம் 1வது வசனம். தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தார். இவ்வளவு நாள் இல்லாமல் இப்பொழுதிருந்து தாவீது என்ன செய்கிறான், கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறான். கர்த்தர் மீது மிகவும் அன்புள்ளவனாக இருக்கிறான். கர்த்தரை வந்து பாருங்க, கர்த்தரும் அவன் மீது மிகவும் அன்புள்ளவராக இருக்கிறான். கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். ஏன் பஞ்சம் உண்டாயிற்றுன்னு ஆண்டவர் சொல்றாரு, சவுல் வந்து கிபியோனியரை வந்து கொன்று போட்டான் ஒரு காலத்துல, அதனால அந்த இரத்தப்படி அவன் குடும்பத்தின் மேல இருக்கிறது, அதனாலதான் வந்து இந்த மாதிரி கொடிய பஞ்சம் இந்த 3 வருஷம் உண்டாயிருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ வந்து இவன் கேட்கிறான், அப்ப கிபியோனியரை அழைப்பிச்சு கேட்கிறான், உங்களுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு வந்து உங்களை முன்னாடி உங்களுடைய வம்சத்தாரை சவுல் கொன்றார், எப்படி இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது அவருக்கு பதில் என்ன சொல்கிறார்கள் என்றால் 5வது வசனம், 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் ராஜாவை நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் எல்லையில் எங்கும் நிலைக்காதபடிக்கு அழிந்து போக எவன் எங்களை நிர்மூலமாக்கி எங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தானோ அவன் குமாரரில் 7 பேர் கர்த்தர் தெரிந்து கொண்ட சவுலின் ஊராகிய கிபியாவிலே நாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கி போட எங்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றார்கள். நான் அவர்களை ஒப்பு கொடுப்பேன் என்று ராஜா சொன்னான். இப்படியாக ராஜாட்ட கேட்கிறாங்க, அந்த சவுலோட
குடும்பத்துல வம்சத்துல வந்து 7 பேரை நீங்க கொடுங்க, அவங்கதான் எங்களுக்கு கெடுதல் நினைச்சாங்க. தாவீது வந்து 7 பேர் வந்து கிபியோனருக்கு கொடுக்க போறாரு. ஏனென்றால் அவர்கள் தூக்கி போட போகிறார்கள். எதுக்கென்றால் இந்த கிபியோனரை கொலை செய்த, நிறைய பேரை கொலை செய்த சவுலுடைய வம்சத்திலே வந்தவர்கள் வந்து அவங்க வந்து பதிலுக்கு அவங்க பழி வாங்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்கள் வந்து யார் யாரை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுலின் 7வது வசனம், ஆனாலும் தாவீதும் சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தரை கொண்டு இட்ட ஆணை நிமித்தம் ராஜா சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேத்தை தப்ப விட்டு, அவனை வந்து தப்ப விட்டுட்டு யார் யாருன்னா, ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் சவுலுக்கு பெற்ற அவளுடைய 2 குமாரராகிய அர்மோனியையும் மேவி போசேத்தையும் சவுலின் குமாரத்தியாகிய மெகோலோத்தியனான பர்ஷிலாவின் குமாரனான ஆதரியலுக்கு பெற்ற அவளுடைய 5 குமாரையும் பிடித்து அவர்களை கிபியோனியர் கையில் ஒப்பு கொடுத்தார்கள். அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் மலையின் மேல் தூக்கி போட்டார்கள். அப்படி அவர்கள் 7 பேரும் ஒருமிக்க விழுந்தார்கள். வாட்கோதுமை அறுப்பு காலம் துவக்கிற அறுப்பு காலத்தின் முந்தின நாட்கள் அவர்கள் கொன்று போடப்பட்டார்கள். இப்படியாக அவர்கள் வந்து இறந்து போன உடனே ரிஸ்பா வந்து என்ன செய்யறான்னா, அந்த ஆயாவினுடைய குமாரத்தியாகி ரிஸ்பாலோட பிள்ளைங்களும் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அதனால அவங்க மலையிலிருந்து தூக்கி போட்ட உடனே இவள் போய் இந்த பிரேதங்களின் மீது தண்ணி, அதாவது மழை விழுகிற வரைக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ வந்து எந்த விதமான பட்சிகளோ எந்த விதமான மிருகங்களோ வந்து அதை வந்து கீறி போடாதபடிக்கு அவள் வந்து பாதுகாக்கிறான். பாருங்க அவ என்ன செய்யறான்னு 10வது வசனம், அப்பொழுது ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் 2 புடவையை எடுத்துக்கொண்டு போய் அதை பாறையின் மேல் விரித்து அறுப்பு நாளின் துவக்கம் முதற்கொண்டு வானத்திலிருந்து அவர்கள் மேல் மழை பெய்யும் மட்டும் பகலில் ஆகாயத்த பறவைகளாகிலும் இரவில் காட்டு மிருகங்களாகிலும் அவர்கள் மேல் விழ ஒட்டாது இருந்தார். அப்படிப்பட்ட காரியத்தை இவை செய்ததை வந்து தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே தாவீது வந்து ஹெல்ப் பண்றார். தாவீது பார்த்தீங்கன்னா எங்கெங்க போனாலும் மிகவும் தாழ்மையாக நடந்து கொள்வார், ஒரு உண்மையாக நடந்து கொள்வார், ஒரு நீதியாக நடந்து கொள்வார். அதே போல என்ன செய்வார், அவர் ஒரு இரக்க சுபாவம் உள்ளவராக, ஒரு உண்மையுள்ள ஒரு அரசராக அவர் இருப்பார். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் என்னும் சவுலின் மறுமனையாட்டி செய்தது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது என்ன செய்கிறார் என்றால், தாவீது போய் பெலிஸ்தர் கில்பாவிலே சவுலை வெட்டின போது பெத்சானின் வீதியிலே தூக்கி போடப்பட்டதும் கீலேயாத்துள்ள யாபேஸ் பட்டணத்தார் அங்கே போய் திருட்டளவாய் கொண்டு வந்ததுமான சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனான யோனத்தானின் எலும்புகளையும் அவர்களிடத்திலிருந்து எடுத்து அங்கே இருந்து அவர்களை கொண்டு வந்து தூக்கி போடப்பட்டவர்களின் எலும்புகளையும் அவைகளோட சேர்த்து, அந்த 7 பேர் தூக்கி போடப்பட்டார்கள் இல்லையா, அவர்களுடைய எலும்பையும் சேர்த்து சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரன் யோனத்தான் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணுவித்தான். ராஜா கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறினார். அப்ப யார் இந்த மாதிரி பாவம் செய்தாங்க, அவங்கள வந்து தண்டிச்சாச்சு, அதோட அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தேசத்திலே என்னாச்சு, சமாதானமாக இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா தாவீது இப்ப வந்து செட்டில் ஆயிட்டாரு, எருசலேமுக்கு வந்துட்டாரு, இந்த காரியங்களாம் ஆயிடுச்சு இல்லையா. அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா, அவரு பெலிஸ்தர்கள் இவரோடு திரும்பவுமாக சண்டைக்கு வருகிறார்கள். இப்படியாக பெலிஸ்தர்கள் அவருக்கு விரோதமாக போருக்கு வருகிறார்கள். இந்த போரிலே வந்து ஒரு 4-5 தடவை போர் நடக்கிறது. ஒவ்வொரு காரியத்திலும் வந்து அவர்கள் வந்து தாவீது அதில் வெற்றி பெறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுல முதலாவது வந்து என்ன வந்து நடக்கிறது என்றால் 15வது வசனம், பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் அவரோட கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். இப்ப தாவீது வந்து கொஞ்சம் வயசானவராக இருக்கார் இல்லையா, இப்ப இந்த வயதுல வந்து அவர் சண்டை போடுறாரு. இப்ப சண்டை போடும் பொழுது என்ன, அவரே தானே சண்டை போடணும்னு சொல்லி சண்டை போடுறாரு. அப்ப அவர் விடாய்த்து போனார். அப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மக்கள் எல்லாரும், இஸ்ரவேல் மக்கள், யூதா மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தாவீதுட்ட சொல்றாங்க, தாவீது விடாய்த்து போனான். அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமான இஸ்பி பெனோப் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். இப்பொழுது என்ன நடக்குது, சண்டை நடந்துகிட்டு இருக்குது இல்லையா. அப்போ அதுல ஒரு ராட்சசன், பெலிஸ்தர்கள் தான் ராட்சசர்களா இருக்காங்க, அதுல ஒரு ராட்சசன் வந்து அவனுடைய பேர் என்னவென்றால் இஸ்பி பெனோப் என்கிற ராட்சத புத்திரன் வந்து தாவீதை வெட்ட வேண்டும் என்று வந்தான். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், இவர் வேற தாவீதை விடாய்த்து போயிருக்கிறார்கள். உடனே இந்த சூழ்நிலையில வந்து ஒருத்தன் வராது. யார் உதவி செய்வாரானா, அபிசாய்.
அவர் யாருன்னா செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெற்றி கொண்டு போட்டான். அப்பொழுது தாவீது மனுஷர்களாம் சொல்றாங்க, இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோட யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். கண்டிப்பா சொல்லிட்டாங்க, ஆணையிட்டு சொன்னாங்க, இனிமேல் என்ன செய்யாதீங்க, நீங்க யுத்தத்திற்கு வராதீங்க ராஜா, ஏன்னா ஒரு விளக்கு, இஸ்ரவேலினுடைய விளக்கு வந்து அணைந்து போக வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் போய் அவர்கள் பத்திரமா இருக்க சொன்னாங்க. அப்புறமாக 2வது தடவை போர் வருகிறது. அதற்கு பின்பு பெலிஸ்தரோட திரும்பவும் கோபிலே யுத்தம் நடக்கிறது. இது 2வது யுத்தம். இதுல பாத்தீங்கன்னா யார் இதுல வந்து வரானா, ராட்சசனாகிய சாப் வராரு. இந்த ஆளை வந்து ஊசாத்தினாகிய சீபேக்காய் ராட்சச சந்ததியான சாபை வெட்டி போட்டான். இது 2வது யுத்தம். திருப்பி 3வதாக பெலிஸ்தரோடு இன்னும் வேறொரு யுத்தம் கோபிலே உண்டான பொழுது யாரே யொர்கிமின் குமாரனாகிய எல்கானான் என்னும் பெத்லகேமியன் காத் ஊரானாகிய கோலியாத்தின் சகோதரனை வெட்டினான். அவன் ஈட்டி தாங்கானது, நெய்கிறவரின் படைமரம் அவனோட பெரிதா இருந்தது. இப்படிப்பட்ட ஒருத்தனை என்ன செஞ்சுட்டாங்க, வெட்டிட்டாங்க. அடுத்தது 3வது முடிஞ்சிச்சா. அப்ப 4வதாக இன்னும் ஒரு யுத்தம் காத்தூரில் நடந்த பொழுது அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கைகளில் அவ்வாறு விரல்களும் அவன் கால்களில் அவ்வாறு விரல்களுமாக 24 விரல்கள் உள்ளவன். இவனும் ராட்சத பிறவியா இருந்தான். இஸ்ரவேலை நிந்தித்தான். இதுக்கு வந்து யார் போனானா, தாவீதின் சகோதரனாகிய சீமையாவின் குமாரனாகிய யோனத்தான் அவனை வெட்டினான். இந்த 4 பேரும் காத்தூரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவர்கள் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக தாவீது திரும்பவுமாக என்ன செய்கிறார், பழையபடி பகைவர்கள் வெல்லக்கூடிய திறமையோடு கூட பகைவர்கள் எல்லாம் வென்று விடுகிறார் என்று சொல்லி பார்த்தோம் பிரியமானவர்களே. அடுத்ததாக நான் பார்க்கிற பொழுது 22வது அதிகாரத்திலே தாவீது பாடின பாடல்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாகி விடுவித்த பொழுது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. கர்த்தர் சரி, இதெல்லாம் நம்ம வந்து அவர் அழகாக பாடுகிறார், நன்றி பாடல் பாடுகிறார். இது எல்லாவற்றையும் கூட நம்ம திரும்பவுமாக இது வந்து தாவீதினுடைய இறுதி காலத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். திரும்பவுமாக நம்ம என்ன செய்யலாம், ஏன்னா அடுத்த வீடியோவில் மீதி காரியங்களை நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நீங்களும் 2 சாமுவேல் புத்தகத்தை நன்றாக படித்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அழகாக படித்து நீங்களும் வந்து அதை பற்றி நோட்ஸ் எடுத்துக்கொண்டு அழகாக நீங்கள் எடுத்துக்கொண்டு குறிப்புகளாக எடுத்துக்கொண்டு இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இதில் அநேகர் வந்து மற்ற மக்களுக்கும் 2 சாமுவேல் 1 சாமுவேல் மற்ற புத்தகங்களை விலக்கி சொல்லக்கூடியவர்களாக, அதாவது ஒரு குரூப்பில் ப்ரேயர் குரூப் அல்லது பெண்கள் குழு இதிலெல்லாம் நீங்கள் வந்து நண்பர்கள் குழுலெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த காரியங்களை இன்னும் நீங்கள் ஆழமாக படித்து அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், விளக்கி சொல்லலாம் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென்.